என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மக்கள் நிருபர் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை விமர்சனங்களை சொல்வதே. அறிவு கிட்ட அண்ணாமலை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான். ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் ஐபிஎஸ் படித்தவர், இன்னொரு முன்னாள் முதல்வர், இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து தற்குறின்னு சொன்னால் அதிமுகர்களுக்கு கோபம் வருமா வராதா? ஸோ நீ தற்குறிங்கிற, அவங்க அறிவு கிட்ட அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. எதனால் அறிவு கிட்ட அண்ணாமலை சொல்லுவோம்? ஏங்க, எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர். ஹூ ஆர் யூ? நீ யார்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்க. எங்கே இருந்து? மேலிடத்துல இருந்து. ஏன் உங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எங்கெல்லாம் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? வட்ட செயலாளர் தெரியுமா? மாவட்ட செயலாளர் தெரியுமா? மாவட்ட தலைவர் தெரியுமா? உழைச்சதுலாம் வேற ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு கையாமையான்னு பேசிக்கிட்டு இருக்க. தப்பு இல்லை இதை? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுகிற பேச்சா இதை? நீங்கள் வந்து அப்பாயின்மெண்டட் தலைவர், உட்காரணும், எந்திரின்னா எந்திரிக்கணும். அப்படி அல்ல எடப்பாடி பழனிசாமி. ஆரம்பத்தில் யூனியன் செக்ரட்டரி, பஞ்சாயத்து யூனியன் செக்ரட்டரியாக இருந்து அதுக்கப்புறம் மந்திரியாகி அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்கார். அதுவும் எப்படிப்பட்ட முதலமைச்சர்? எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பெற்ற முதலமைச்சர். அதுக்கு முன்னால் 2 இடம் முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ். என்ன பண்ணார்? பெஸ் ஒன்றும் இல்லை. அவரால் 5 எம்எல்ஏக்களை தான் தக்க வச்சுக்க முடிஞ்சது. அப்போ எடப்பாடி எவ்வளோ பெரிய ஆள்? இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரியா? ஆனால் ஓன் காரில் தேசிய கொடி போட முடியுமா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி யார் காரில் தேசிய கொடி போடலாம். இன்னைக்கு புரோட்டோகால் படி பார்த்தா அவருக்கு அமைச்சர் அந்த பதவி அந்தஸ்து, அமைச்சருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதே சலுகைகள் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டு. தம்பி அண்ணாமலை எனக்கு ஒரு தம்பி தான். ஏன்னா எனக்கு 73 வயசு ஆச்சு. உங்களுக்கு அந்த வசதியெல்லாம் உண்டா? சொல்லுங்கள். நீங்கள் கட்சியில் சம்பளம் வாங்குறீங்க. பாஜக சம்பளம், பாஜக காரு, பாஜக அவங்க வீட்டுக்கெலாம் செலவு பண்ணுது. இல்லை பாஜகவுடைய நன்கொடைகள் நீங்கள் சவால் விடுறீங்களே, ஒத்த பைசா வாங்க முடியுமான்னு. பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்த நன்கொடையாளர்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது அக்கௌண்ட் இருக்குது சாமி. இப்போ நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டோம்னாக்கா எல்லாம் வந்துட போகுது. எதற்காக உங்களை திமுக அரசு மரியாதை கொடுக்குது? சரி, மத்திய அரசில் உள்ள கட்சி, தேசிய கட்சி, இங்கே வந்து தொண்டர்களே இல்லாத உருப்படாத கட்சி பாஜக. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராகவே செயல்பட்டவர் ஜெயலலிதா. ஏன்னா ஜெயலலிதா ஆன்மீக நம்பிக்கை உண்டு. அதனால் பாஜக வளரவே இல்லை. அது தெரியுமா? இன்றைக்கி பாஜகவுக்கு 0 உண்டா இல்லையா? எதற்கு நீங்கள் தற்குறி என்று சொன்னீர்கள்? அவர் என்ன சொன்னார்? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவு கனிந்து வருகிறதுன்னு சொன்னார். உண்டா இல்லையா? நேரில் உங்களே கேட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு மோசமாக பேசுனாங்க மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதுக்கப்புறம் அவருடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள், அப்புறம் இத்தியாதிகள். இன்னைக்கு ஒரு 100 ரூபா நாணயம், கலைஞருடைய நாணயம் பிரதமர் மோடி அனுமதி கொடுத்து வெளியிட்டாருன்னு சொன்னோடனே தொப்புக்கடீர் தெரியுதா இல்லையா? இது வரைக்கும் நாணயம் வெளியிட்ட பிறகு மத்திய அரசை விமர்சித்தோ குறை கூறியோ திமுக ஏதாவது செயல்பட்டுருக்கா? ஏன்? காலம் கனிந்து வருகிறது. டாக்டர் கலைஞரே சொல்லிட்டார், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? திமுகவுடன் அதிமுகவுடனும் ஒட்டோ உறவோ இல்லை. நீ யார் சொல்லு? ஒரு சாதாரண மாநில தலைவர், டுபுக்கு தலைவர். அதான் உண்மை. நீ அனௌன்ஸ் பண்ண வேண்டிய யார்? பிரதமர் மோடி. அதே மாதிரி பாஜகவுடைய தலைவருக்கு கூட கொஞ்சம் அதிகாரம் உண்டு. ஆனால் அதிகாரம் சர்வ வல்லமையும் அதிகாரம் படைத்தவர் பிரதமர் மோடி. அவர் தான் யார்கிட்ட உறவு வைக்கணும், யார்கிட்ட உறவு வைக்கக்கூடாதுன்னு. நேற்று கூட ரஜினி பேசியிருக்காரு. ராஜ்நாத் சிங் வந்து நல்லா பாராட்டிட்டு போயிட்டார். மேலிட உத்தரவு இல்லாமல் அவர் பேசுவாரா? வச்சாரு பாரு சூப்பர் ஸ்டாரு. பிரதமர் மோடி அறிவித்து தான் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு டாக்டர் கலைஞரை புகழ்னு புகழ்ந்தார். இதெல்லாம் எதுக்கு? ரத்தின கம்பளம் விரிச்சிருக்கு பாஜகவுக்கு திமுக வர்றதுக்கு. இன்றைக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததன் பேரில் தான் நாளை 27ஆம் தேதி பறக்கிறார் அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மத்திய அரசு அனுமதி கொடுக்கலாம் பறப்பாரா? இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல. இதெல்லாம் யோசிக்கணும். கூட்டி கழித்து பார்த்தா இந்த கருத்து பாஜகவும் திமுகவும் நெருங்கி வருகிறது.
இந்த பகையாளி உணர்வு இல்லை. அதை விட்டு போட்டு தெரியாமல் பாட்டு பேசிக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? மாநில அரசோடு, அதாவது திமுகவோட அதிமுகவோட பாஜக உறவு வைத்துக் கொள்வது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உனக்கு அந்த அதிகாரம் இருக்கா? நீ ஏன் இப்போ வெளிநாடு போகிறேன்னு சொன்னேன், மத்திய அரசு இன்னும் 2 3 நாள் இருந்துட்டு போ, இப்போ உனக்கு பெர்மிஷன் கிடையாது, நீ சொன்னதெல்லாம் உட்காந்துருக்க, ஏன் போகல? வெளிநாட்டுக்கு ஏன் போகல சொல்லுங்கள் மிஸ்டர் அண்ணாமலை. நான் லீவில் போகிறேன், 6 மாதத்தில் போகிறேன். உடனே இங்கே உள்ள ஊடகங்கள்லாம் பாஜகவுடைய தமிழக தலைவர் யாருன்னு மேளம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்ததா? இல்லை. நாளை நடப்பதை யார் அறிவார்? எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துக்குவான். அது ஆண்டவனையும் சொல்லலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியையும் சொல்லலாம். இதான உண்மை. தற்குறி என்ற வார்த்தையை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மீது பிரயோகித்ததை வாபஸ் வாங்கி கொள்ளுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு மரியாதை கட்டுவோம். ஏன்னா எல்லா ஊர்லேயும் ரெட்டையில் அதிமுகவுடைய கிளை இருக்குது. எல்லா ஊர்லேயும் மாவட்ட செயலாளர் இருக்கான், எல்லா ஊர்லேயும் வட்ட செயலாளர் இருக்கான், எல்லா ஊர்லேயும் தொகுதி செயலாளர் இருக்கான். உங்கள் கட்சிக்கு அப்படி இருக்கா? இருப்பாங்க. இருக்கிறவங்க கூட அண்ணாமலையுடைய ஆதரவாளரா? இன்றைக்கி நிறைய பேர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய ஆதரவாளர் தான் இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு கேள்வி கேட்டதுக்கு? இல்லை, அவர் என்ன சொன்னார்னு அவர்கிட்ட போய் கேட்டுங்க. அப்போது நீங்கள் சொன்னதில் அந்த அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. பாஜகவில் 2 பிரிவு இருக்குது, உண்டா இல்லையா? அது என்ன பிரிவு? ஒன்று, பாஜக அதிமுகவுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அது தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அந்த பெரும்பான்மையான பாஜக தொண்டர்கள். ஆனால் உங்கள் ஆட்கள் இருக்காங்க பற்றியில், அவங்க தான் உங்கள் பேச்சை கேட்டு அதிமுகவை ஒரு சிலர் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி திமுக அரசு இவ்வளோ பெரிய 40க்கு 40 இன்னும் அறுதி பெரும்பான்மையோடு ஒரு எம்பி கூட மற்ற கட்சிகள் கொடுக்காமல் இருந்தது காரணம் அண்ணாமலை. அது தெரியாமல் பேசுகிறீங்க. அண்ணாமலையை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், ஜெயலலிதா பற்றி தவறாக பேசுனதுக்கு, புரட்சியாளர் எம்ஜிஆர் பற்றி தவறாக பேசுனதுக்கு. இல்லை, அவரை மாற்றுங்க. இதானங்க 2 கோரிக்கை. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு முறிந்ததன் காரணம் என்ன? இதானே ஐயா உண்மை தானே? அது அதிமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். இன்றைக்கி திமுகவில் கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையோ இல்லை வலது கம்யூனிஸ்டையோ இல்லை திருமாவளவனோ காங்கிரஸோ ஏதாவது பேச முடியுதா இன்றைக்கி? இன்றைக்கி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? கூட்டணி தர்மத்துக்காக நான் பொறுமையை காத்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறாரு திருமாவளவன். ஆனால் ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி புரட்சியாளர் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் தரக்குறைவாக பேசுனது யார்? உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாருங்க? நீங்கள், உங்களுக்கு அரசியலே தெரியாது, தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது. சொல்லப்போனால் நீங்கள் கன்னடன், ஏதோ தெரியாமல் தாராபுரத்தில் பிரிஞ்சுட்டீங்களே தவிர ஐஏஎஸ் கேடர் கர்நாடகா தானே, அங்கே தானே வேலை பார்த்தீங்க. தமிழ்நாட்டை பற்றி ஒரு கன்னடத்தில் வேலை செஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்னங்க தெரியும்? முதல்ல எந்த ஆறு எந்த இடத்துல ஓடுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அது தெரியாமல், தமிழக அரசியல் புரியாமல் தெரியாமல் அதிமுகவோடையும் மோதாதீங்க, திமுகவோடையும் மோதாதீங்க. ஏன்னா திமுக இப்போ உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை. ஆளுநர் கொடுத்த விருந்திலே திமுககாரர் ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார்? முதலமைச்சர் கவர்னர் கொடுக்குற விருந்தில் கலந்து கொள்ள மாட்டார் சொன்னார். மறுநாளே போனார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய தனி சாணக்கிய புத்தி வேலை செய்து ஆர்.என். ரவிகிட்ட போனார், விருந்தில் கலந்துக்கிட்டார், மரியாதையோடு நடந்துக்கிட்டார், அவரும் மரியாதையோடு நடந்துக்கிட்டார். அந்த இருவருக்குள்ள அந்த முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு போச்சு. நீங்கள் மறுபடியும் அதை தூண்ட நினைக்கிறீங்க. அதான உண்மை. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரும்புகிறார். ஆனால் அதை நீங்கள் விரும்பலை. அதான உண்மை. அப்படின்னா எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, எத்தனை பெட்டிஷன் கொண்டு திமுக அரசு மேலே கவர்னர் ஆளுநர் ரவிகிட்ட கொடுத்தீங்க? எதுக்காவது ரெஸ்பான்ஸ் இருந்ததா? ஏன் உங்களுடைய பேச்சையே மத்திய அரசும் சரி ஆளுநர் ரவியும் சரி பொருட்படுத்துறது இல்லை. அது ஏதோ மைக் ஸ்பீக்கர் பேசிக்கிட்டு இருக்கு, தன்னால் பேசிக்கிட்டு இருக்கு, அது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு விட்டுறாங்களே தவிர சீரியஸாக யாருன்னு சொல்லலை. இவ்வளவு பேச்சு எதுக்குன்னு சொன்னால், ஒரு கட்சி தலைவர், ஒரு அங்கீகாரம் பெற்ற எதிர்கட்சி தலைவரை எந்த வார்த்தையை பயன்படுத்துவதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் பேசுகிறது உங்கள் பதவிக்கு அழகா? இல்லை ஐபிஎஸ் பட்டம் படித்து வாங்கினீங்களா, இல்லை காப்பீடிச்சு வாங்கினீங்களா, இல்லை சிபாரிசில் வாங்கினீங்களா? இந்த சந்தேகம் வருதா இல்லையா? சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களே. நீங்கள் கன்னடத்தில் வேலை பார்த்தீங்க, கர்நாடகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பற்றி தெரியாது.
பாஜகவை பற்றி நீங்கள் அணுவாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க. இன்னும் முழுமையாக உங்களுக்கு பாஜகவை பற்றி உங்களுக்கு தெரியாது. எந்த நேரத்துலையும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. நாளைக்கு டிஎம்கேவோட உறவு வருதுன்னு வச்சுங்க, உங்கள் நிலைமை என்ன வருது? தேவையா? எனவே மேலிடத்துடைய கருத்தினை தெரிந்து பேசுங்க. முதல்ல எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கற்றுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அதிமுகவினுடைய ஆரம்பகால தொண்டன்கிற முறையில் தற்குறின்னு பேசுகிறத வாபஸ் வாங்குங்க. அப்போ தான் உங்கள் அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் எடுபடும். நேர்களே, இது போன்ற யதார்த்தமான இயற்கையான பதிவுகளுக்கு மக்களுக்கு நிருபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.